சாண்டில்யனின் ராஜதிலகம். இளவரசன் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரிடம் என்ன ஆறுதலான விஷயம் என்று ஆவலாய் கேட்டான். அதற்கு ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர், இன்று பல்லவர் படைத்தலைவன் பலபத்திரவர்மனும் ஒற்றன் இந்திரவர்மனும் சிறையிலிருந்து தப்பிவிட்டார்கள். இதை கேட்ட ராஜசிம்மன் பஞ்சனையிலிருந்து துள்ளி எழுந்து உட்கார்ந்தான். உண்மையாகவா என்று கேட்டான். இதுவரை என் வாயிலிருந்து போய் வந்ததில்லை என்றார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர். இதை கேட்டது நிம்மதியாக கண்களை மூடினான். அதே சுரங்கத்தின் மற்றொரு கொடியில் ரங்கபதக தேவியும் மைவெளியும் ஒரே பஞ்சனையில் அருகருகே படுத்து கிடந்தனர். அவர்களுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. மைவெளி மெதுவாக அக்கா என்றாள். ஏன் மைவெளி, உனக்கு இன்னும் உறக்கம் பிடிக்கவில்லையா என்று கேட்டாள் தேவி. உங்களுக்கு மட்டும் உறக்கம் பிடித்து விட்டதா என்ன? தேவி தன் ஒரு கையை எடுத்து மைவெளியின் உடலுக்கு குறுக்கே போட்டு, மைவெளி, நீ எனக்கு அதிக மரியாதை காட்டுகிறாய். நீங்கள் போங்கள் என்றெல்லாம் இனி கூடாது, தெரிகிறதா என்றாள். அக்கா, நீங்கள் என்று மைவெளி துவங்க, என்று அதட்டினாள் தேவி. சரி அக்கா, எனக்கு மட்டும் உறக்கம் பிடிக்கவில்லையா என்று கேட்டாயே, உனக்கு மட்டும் தூக்கம் பிடித்து விட்டதா என்ன? எதை பற்றியோ யோசித்து கொண்டிருந்தேன். எதை பற்றியோ என்று சொல்லாதே, யாரை பற்றியோ என்று சொல். யாரை பற்றியாம்? இளவரசரை பற்றித்தான். மைவிழி, நீ ஆனாலும் பொல்லாதவள். நாம் இருவருமே பொல்லாதவர்கள்தான். எப்படி? இருவரும் ஒருவரை பற்றித்தானே யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று தேவி சொல்லிவிட்டு நிறுத்தினாள். ஏன் நிறுத்திவிட்டாய் அக்கா? முழுவதையும் தான் சொல்லேன். ஒன்றுமில்லை மைவிழி, அவரிடம் உனக்குள்ள தொடர்பு நீண்ட காலம் உடையது. ஆகையால் உங்கள் உறவு சற்று அதிகமாகத்தானே இருக்கும். இல்லை அக்கா, நான் ஓராண்டு காலம் மல்லை கடற்கரைக்கு அவரை பார்ப்பதற்காகவே நடந்தேன். அவர் என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை. சாளுக்கியர் படை வந்ததும் என்னை காக்க ஓடி வந்தார். ஆனால் நீ அவரை ஒரே நாளில் வளைத்து விட்டாய். மைவிழி, திரும்பி கூட உன்னை பார்க்காதவர் உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தார்? உன்னை காக்க எப்படி ஓடி வந்தார்? அப்படியானால் என்னை ஓராண்டு காலம் கவனித்திருப்பாரா? ஆமாம், அதில் சந்தேகம் என்ன? அதனால்தான் எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற உன் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடினார் பாறை மறைவுக்கு. அங்கு எதிரிகளிடம் காட்டி கொடுக்காதிருக்க அணைத்திருப்பார். அப்படித்தானே என்று கூறிக்கொண்டே மைவெளியின் இடையில் கையை சுழல விட்டாள் தேவி. மைவெளியின் ஆணத்தால், அக்கா, நீ ரொம்ப மோசம் என்று சொன்னாள். தேவி, ஆமாம் மைவெளி, நீங்கள் இருவரும் கடல் வழியாக தப்பினீர்களாமே என்று கேட்டாள். அக்கா, வேறு வழி இல்லை. கடல் நீரில் மூழ்கி நீந்தி வந்தோம். எப்படி நீந்தியிருப்பீர்கள் என்பதை பற்றி சொல்லலாமல்லவா? எப்படி நீந்திருப்போம்? சில வேளைகளில் நெருங்கி நீந்தியிருப்பீர்கள். சில வேளைகளில் உன்னை காக்க இடையே பிடித்து கொண்டு நீந்திருப்பார். சில வேளைகளில் வேண்டாத இடங்களிலும் கைப்படும் கால்படும். பெண்களை வளைக்க ஆண்களுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? இதை கேட்ட மைவிழி வெட்கத்தால் முகம் சிவந்தனாள். அக்கா, ஆனாலும் இது ரொம்ப அதிகம் என்று சொல்லி தேவியை கையால் சற்று பிடித்து தள்ளினாள். தேவி வேண்டுமென்றே நன்றாக மைவெளியுடன் நெருங்கி படுத்தாள். மைவிழி, என்னை பிடித்து தள்ளுகிறாயே, அவராய் இருந்தால் தள்ளுவாயா என்று சொல்லிக்கொண்டே அவளை அணைத்தாள். இருந்தாலும் அக்கா, உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் எனக்கு இல்லை. எனக்கு என்னடி அப்படி அதிகப்படி சாமர்த்தியம்? சொல்லட்டுமா? சொல்லேன். எனக்காவது அவருடன் விளையாட கடல் வேண்டியிருந்தது. நீச்சல் தெரிய வேண்டியிருந்தது. உனக்கு அந்த கஷ்டமெல்லாம் இல்லையே. உனக்கு கடல் அலைகளை விட வேகமானது இருக்கிறது. எதுவாம்? உணர்ச்சிகளை தூண்டும் சாதனம், காவிய சாதனம். நீதான் அவருக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுத்தாயே. என்ன? அவருக்கு நான் இலக்கணம் கற்றுக் கொடுத்தேனா? அவருக்கு தெரியாத இலக்கணம் எனக்கு தெரியுமா? அவருக்கு தெரிந்த இலக்கணம் வேறு, உனக்கு தெரிந்த இலக்கணம் வேறு. என்ன புதிர் பொடிகிறாய் மைவிழி? புதிர் ஒன்றுமில்லை. நான் தான் அவர் அறையில் உங்கள் இருவர் நிலையையும் நேரில் கண்டேனே. உன் இடையே பிடித்து இலக்கணத்திற்கு அளவு எடுத்து கொண்டிருந்தாரே. தேவியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. அது ஏதோ சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டது. ஆனால் மைவிழி, உன் இடையின் அழகு எனக்கு எங்கு இருக்கிறது? அது மட்டுமில்லடி, உன் அழகெல்லாம் அளவோடு அமைந்திருக்கிறது. பார்ப்பதற்கு முல்லைக்கொடி போல இருக்கிறாய். நானும் உன்னை விட பருமன். அக்கா, என்னை ஏமாற்ற முயலாதே. உன் அழகு ஒரே நாளில் அவரை கவர்ந்த அழகு. நீ செழித்த செந்தாமரை. அவர் அந்த அறையில் உன்னை உற்று பார்த்த பார்வை இன்னும் என் கண் முன்னால் நிற்கிறதக்கா. அப்படியானால் அன்று உன்னை பார்த்ததும் ஏன் என்னை சட்டென்று உதறினார்? ஆந்தை போல உன்னை பார்த்து விழித்தார். தொடரும்.